ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தினமும் ஒரு சமையல் விதவிதமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமையல் என்னென்னு உங்களுக்கே தெரியும். வெண்பொங்கலுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. இதே மாதிரி இந்த சமையலுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க சிம்பிளான ஒரு லன்ச் மெனு பார்க்கலாம். இந்த லன்ச் என்னென்னா சிம்பிள் ரசம் சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் பார்க்க போகிறோம். ரசம் சாதம் சாதாரணமானது கிடையாது. எல்லா காலத்துலேயும் நமக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய லன்ச் தான். வெறும் ரசம் கொண்டு போகும்போது ஆஃபீஸில் இப்போ சிந்திரும், சில பல பிரச்சனைகள் வரும். அது சில பேர் விரும்ப மாட்டாங்க. வெறும் ரசம் கொண்டு போகிறதுக்கு ரசம் தனியாக சாதம் தனியாக அப்படி. இப்படிப்பட்டவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணதுதான் ரசம் சாதம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போதும் ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரசம் சாதம் மாதிரியே தெரியாது, வெரைட்டியாக ஏதோ ரைஸ் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம நார்மல் ரைஸில் பண்ணுறதுக்குல பச்சரிசியில் பண்ணுறோம். பச்சரிசி 1 கப் பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதோட 2-3 ஸ்பூன் துவரம் பருப்பு, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெறும் தக்காளி மட்டும்தான் தேவை. தக்காளி ரசத்துக்கு என்னென்ன போடுறீங்களோ அதை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். டீட்டெயில்டு ரெசிபி நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆதரவு அடுத்தடுத்த வீடியோவுக்கு தினமும் நான் போடுற வீடியோவுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா மசாலா கம்மியாக தான் போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் மிளகாத்தூளும், அதுக்கப்புறமா அவளுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். கூட மசாலா போட்டு செய்யலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சமையலை நிறைய பேர் பாராட்டிகிட்டே இருப்பாங்க. தினமும் பாராட்டு கிடைச்சிட்டே இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு எல்லாருடைய பாராட்டையும் வாங்கி எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போடணும், எப்படி எப்படி சமைக்கணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வெண்பொங்கல் ரெசிபி பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரசம் சாதம் குக்கரில் தண்ணி எவ்வளோ வைக்கணும், எப்படி தண்ணி தெறிக்காமல் விசிலில் குக்கரில் கம்மியாக தண்ணி வைக்காமல் அடிப்பிடிச்சிடும். சில பேருக்கு நிறைய தண்ணி வச்சு அது பொங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஆதரவு எனக்கு அடுத்தடுத்த வீடியோ தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த விசில் இறங்கினோன்னே இப்போ பார்த்தீங்களா நல்லா குழைவாக வந்திருக்கு. தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால சாப்பாடு குழைவாக வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி சமைச்சு வீட்டில் இருக்கவங்க சத்துங்க. எப்படி இருக்கு இந்த ரெசிபி, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கே ஆசையா இருக்குல்ல. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.